புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சுப்பிரமணிய சிவா வீதிக்கு விரைந்து சென்று குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது என்று அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் அதிகாரிகள் சுப்பிரமணிய சிவா வீதி காமராஜர் வீதி இடைப்பட்ட பகுதியில் பாதாள கழிவுநீர் தொட்டி உடைந்து தொட்டியின் ஓரம் உள்ள குடிநீர் குழாயின் சிறு துளை வழியாக கழிவுநீர் கலப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்தனர். இதனை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், போர்மன் கணேசன் மற்றும் ஊழியர்கள் விரைந்து குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டு விரைந்து பணிகளை முடித்து மக்களுக்கு தூய்மையான சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். தள்ளி போய் அது பைப் லைன் நசுக்கி அந்த கழிவு நீரை அந்த கலக்குது.